ஃபைலின் சூறாவளியின் தாக்கம் காரணமாக கடல் கொந்தளிப்படைந்தமையினால் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்துள்ளன. குறித்த பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 700 மீனவர்களின் மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 12 மீனவ படகுகள் முற்றாகவும் 9 மீனவ படகுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. சுமார் 70 மீனவர்களின் மீன்பிடி வலைகள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் கடல் தொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் 29 மீன்பிடி படகுகள் சேதமடைந்துள்ளதுடன் சுமார் 650 மீனவர்களின் மீன்பிடி வலைகள் கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளே கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு சேதமடைந்துள்ளதாகவும் மீனவர்களுக்கு உயிர் சேதங்களோ காயங்களோ ஏற்படவில்லை எனவும் கடல் தொழில் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. உடஞ்சி விடிய கஷ்டப்பட்டு அதில் ஒரு 13 போட்டுக்கிட்ட கடலில் பெருசாக போய்விட்டது. வரையல் எல்லாம் கடலுக்கு போய் காலில் கையெல்லாம் சுத்த துவங்கினா அந்த இதோடையே நாங்கள் இந்த மிச்ச வள்ளங்களை காப்பாற்றுவோம். அந்த 4 வள்ளங்களையும் கூட இதுக்குள்ளேயில் வந்து பார்த்தா 10 வள்ளம் கடலில் போயிட்டு அது என்ன மாதிரி போகிறது எங்களுக்கு தெரியும், தண்ணியோடையே போயிட்டு. இதேவேளை ஃபைலின் என்ற சூறாவளி இந்தியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஒரிசா மாநிலத்தின் கோபாலபூரை தாக்கியதில் 5 உயிரிழந்துள்ளனர். அத்துடன் தமிழகத்தைச் சேர்ந்த 18 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சூறாவளியின் தாக்கத்தால் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மேலும் ஒருவர் குடிசையடிந்து வீழ்ந்ததில் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பிரதேசங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மரங்கள் மற்றும் வீதிகளில் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் கிழக்கு பிராந்திய மாநிலங்களில் ஃபைலின் சூறாவளி காரணமாக 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மணித்தியாலத்திற்கு 200 கிலோமீட்டர்கள் வேகத்தில் தாக்கிய இந்த சூறாவளியின் தாக்கம் தொடர்ந்தும் 6 மணித்தியாலங்களுக்கு நீடிப்பதாக வானிலை அவதான மையம் குறிப்பிட்டிருந்தது. 14 ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் இதே போன்றதொரு சூறாவளி இந்தியாவை தாக்கியிருந்தது. அந்த சூறாவளியில் 10,000 மக்கள் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அதன் தாக்கத்தை விடவும் தற்போது தாக்கியுள்ள ஃபைலின் சூறாவளியின் தாக்கத்தின் அளவு குறைவாகவே காணப்படுகின்றது என காலநிலை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஒரிசா மற்றும் ஆந்திராவின் வடக்கு பிராந்திய கடற்பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதுடன் கடும் காற்று வீசி வருவதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் மீண்டும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் செயலமர்வின் 4வது பிரதேசத்துக்கான செயலமர்வு இன்று மன்னாரில் இடம்பெற்றது. மன்னார் அல் அஸ்கர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற யூ ரிப்போர்ட்டர் செயலமர்வில் 200க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர். இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பமான இந்த செயலமர்வில் செய்தி அறிக்கையிடல், மக்களே செய்தி வழங்கும் தொடர்பாடல் முறை என்பன பற்றிய செயல்முறை மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் வழங்கப்பட்டது. இந்த செயலமர்வில் கலந்து கொண்டவர்கள் செய்தி அறிக்கையிடலின் போது தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தினர். மக்களே செய்தி வழங்கும் முறையின் கீழ் இன்றைய செயலமர்வில் கலந்து கொண்டவர்கள் தங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர்களாக பதிவு செய்து கொண்டனர். இந்த செயலமர்வில் கலந்து கொண்டவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். இந்த செயலமர்வு எங்களுக்கு ரொம்ப பிரயோசனமா இருந்தது. அது மட்டும் இல்லாம மீடியா சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வுகள் கருத்துக்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு, அது மட்டும் இல்லாம எங்க மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய விதமாகவும் இருந்தது. சகல செய்திகளை உடனுக்குடன் தருவது மட்டுமில்லாமல் மக்கள் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்த இந்த சக்தி இயக்கம், சக்தி வானொலி குழுமம் தமிழ் மக்களின் சக்தியாக தன்னை பரிணமித்துக் கொண்ட நேரத்தில் மேலும் அளவுக்கு எனக்கு நல்ல ஆசைகள். It is very wonderful and fine and they have given good. இது மிகவும் அருமையானது. அவர்கள் அருமையான விளக்கங்களை தந்தனர். இதுபோன்று கிராமங்கள் தோறும் சென்று அங்கு நடக்கும் உண்மை தகவல்களை உலகிற்கு அறிய தருவதற்கு வாய்ப்பு கொடுங்கள். நன்றி. Their villages to the world. Thank you so much and you are most welcome. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. உன்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது. உனது நம்பிக்கையில் நீ தோற்கின்ற வரை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் காலத்தின் தேவை என பாத் ஃபைண்டர் மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை இந்திய நட்புறவை இந்த திட்டம் மேலும் வலுவாக்கும் என்று அதன் நிறைவேற்று பணிப்பாளர் லக்ஷ்மண் சிறிவர்தன தெரிவித்துள்ளார். 500 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தியை கொண்ட அனல் மின் நிலையத்தை திருகோணமலை சம்பூரில் அமைப்பதற்கான ஒப்பந்தம் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டது. வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு முதலீட்டாளர்கள், தனியார் அல்லது வேறு முதலீட்டாளர்களினால் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுப்பதன் ஊடாக நாட்டின் வரவு செலவு திட்ட அறிக்கையின் சுமை குறைக்கப்பட்டு அந்த நிதி வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்த முடியும். அது மட்டுமன்றி இவ்வாறான பாரிய வேலை திட்டங்களை இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து முன்னெடுப்பதன் ஊடாக இந்திய தொழிற்சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகளுக்காக முதலீடு செய்ய விரும்பும் வியாபாரிகளுக்கு மேலும் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதுடன் இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையை விளங்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும். இலங்கையில் முதல் தடவையாக ஒரே இடத்தில் செல்லப்பிராணிகளுக்கான 3 கண்காட்சிகள் இன்று இடம்பெற்றன. விளையாட்டுத்துறை அமைச்சின் மைதானத்தில் இந்த கண்காட்சிகள் இடம்பெற்றன. 100க்கும் அதிகமான செல்ல பிராணிகள் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்றின. சிறு பிள்ளைகளின் மனதை கவர்ந்த பென்சன் செல்ல பிராணியும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குழுநிலை போட்டியில் பென்சன் உள்ளிட்ட குழு இதன் போது முதலிடத்தை பெற்றுக் கொண்டது. இதேவேளை பீகல் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் ஜெஸ்பர் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டது. 3 சர்வதேச நடுவர்களின் பங்களிப்புடன் இந்த போட்டி நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் அமோக வரவேற்புடன் தலைநகரை நோக்கி வருகை தருகின்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 12ஆம் நாள் இன்றாகும். இந்த வாகன தொடரணி வரக்காபுர நகரிலிருந்து குர்நாகல் நகர் வரை இன்று சென்றடைந்தது. ஊடகத்துறை அமைச்சு மற்றும் இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் MTV MBC ஊடக வலையமைப்பு இதனை ஏற்பாடு செய்துள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி வடமேல் மற்றும் சபரகம் ஆகிய மாகாணங்களின் எல்லையான வரக்காப்புல பகுதிக்கு நேற்றைய தினம் சென்றிருந்தது. 12ஆம் நாளான பயணத்தில் ஈடுபடுகின்ற வாகன தொடரணியின் இன்றைய பயணம் சபரகம் மாகாண முதலமைச்சர் மஹிபால் ஹேரத்தின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 23வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு எமது நாட்டுக்கு கிடைத்தமையை இட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த தகவலை முழு நாட்டிற்கும் வழங்குங்கள். உலக நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்திய வாகன தொடரணியில் இன்று முற்பகல் வரை கிரிபட் நாட்டின் கொடி ஏற்றப்பட்டிருந்தது. சபரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் இன்று லெசோத்தோ நாட்டின் தேசிய கொடியை ஏற்றினார். பிரதான நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல காத்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சபரகமு மாகாண முதலமைச்சர் கௌரவ நாட்டில் 30 வருட காலமாக எம்மை போன்ற ராணுவ உறுப்பினர்களின் அர்ப்பணிப்பின் பெறுபேறாக இன்று இவ்வாறானதொரு சர்வதேச மாநாடு இலங்கையில் நடாத்த கிடைத்தமையை இட்டு நாம் ராணுவ உறுப்பினர் என்ற ரீதியில் பெருமிதம் கொள்கின்றோம். லெசோத்தோ நாடு தொடர்பிலான தகவல்கள் 3 மொழிகளிலும் இதன்போது பகிரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி குர்நாகல் நகரை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது.
வரகாபுல நகரிலிருந்து அமேபுச நகரை அண்மித்த வாகன தொடரணியோடு முச்சக்கர வண்டிகளும் இணைந்து கொண்டிருந்தன. இலங்கையின் பிரசித்தி பெற்ற ரயில் நிலையங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ரயில் நிலையமான பொல்கஹவல ரயில் நிலையத்தில் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரின் இன்றைய முடிவிடமாக அமைந்தது. இதன்போது பொல்கஹவல உதவி பிரதேச செயலாளர் MRS மல்லவனினால் மலாவி நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மலாவி ராஜ்ய அதனைத் தொடர்ந்து எத்துல்கல்புர பகுதிக்கு வாகன தொடரணி சென்றடைந்தது. குர்நாகல் பகுதியில் இன்று விசேட இசை நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி நாளை கலேவிளவிலிருந்து தம்புள்ளை வரை செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ரிசானா நஃபீக்கின் குடும்பத்தாருக்கு புதிதாக அமைக்கப்பட்ட வீடொன்றை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் இராணுவம் ஆகியோர் இணைந்தே இந்த வீட்டை நிர்மாணித்து ரிசானா நஃபீக்கின் குடும்பத்தாருக்கு கையளித்துள்ளனர். இந்த வீட்டின் நிர்மாண பணிகளுக்காக சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரிசானா நஃபீக்கின் குடும்பத்தாருக்கு தேவையான தளபாடங்களும் இதன்போது கையளிக்கப்பட்டன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கலாநிதி NLM கருணாரத்ன, இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க, கிழக்கு மாகாண இராணுவ தளபதி மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். விக்ரம் சாருக்கும் மிச்சனன்னு சொல்றோம். உடனே வந்து சொன்னார் வீடு ஒன்று கட்டி தரணும்னு சொல்லி அதை அவர் நிறைவேற்றிட்டார். அவருக்கு மிச்சம்னு சொல்கிறேன். நானாக பிடிச்ச நாளையிலேருந்து அந்த கல் தூக்கி தந்த ஆக்களுக்கு, இதில் செஞ்ச ஆக்களுக்கு, மேசன் பாருக்கு, கூலி தூக்குன ஆக்களுக்கு, இந்த வளவுக்குள்ளே வந்து வீடு கட்டின தந்த ஆக்களுக்கு அவ்வளோ பேருக்கு நான் நன்றி சொல்லித்தரேன். ஆமீன் ஆக்களுக்கு முழு பேருக்கு ஒரு கல் தூக்கி கொடுத்தவர் இப்படி நான் நன்றி சொல்கிறேன். விக்ரம் சாருக்கு, அதிகாரிக்கு, இராணுவ தலைவருக்கு முழு பேருக்கு நன்றி சொல்கிறேன். சீனாவின் ஷாங்காய் மாஸ்டர் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் மற்றும் அர்ஜென்டினாவின் யுவான் மாஸ்டர் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.